ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் நம்மளோட சேனலில் 2024 வந்து கண்டிப்பாக வந்து விஜய் ஆட்சியை பிடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வீடியோஸ் பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2024 செப்டம்பர் 14ஆம் தேதி வந்து கணிச்ச கணிப்பு அது. விஜய் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆவார்ன்ற ஒரு கணிப்பு இருந்தது. ஏன் அந்த கணிப்பு இருந்தது நான் சொன்னேன்னா, அதே மாதிரி 2025 மறுபடியும் ஒரு வீடியோ கொடுத்தோம். என்ன வீடியோ கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டணி வச்சா மட்டும்தான் இவர் கண்டிப்பாக ஆட்சியில் அமைக்க முடியும். அந்த சோழர் தஞ்சை நாட்டில் வந்து எப்படி அந்த அரசர் இருந்து வாழ்ந்தாரோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு இவர் சோழம். விஜய் நான் வந்து நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ மைக் ஒன்று வச்சுட்டு இருக்கார், பார்க்குறீங்களா? இத்தனை நாள் வைக்காதவர் கரெக்டாக ஆட்சியில் வரும்போது அதை ஏன் வைக்கணும்? எலெக்ஷன் ஓட்டு கேட்கும் போதெல்லாம் வைக்கலையே. நோட் பண்ணீங்களா இல்லையா? இதுக்கு முன்னாடிலாம் இல்லவே இல்லையே. அவர் அந்த மை வச்சிருக்க மாட்டார். ஏன்னா இப்போ இவருக்கு நேரம் காலம் இவர் வந்து அரசியல் வாழ்க்கைலாம் இப்போ நல்லா இருக்குமா இல்லை ஏதாவது பிரச்சனைகள்? பிரச்சனைகள் வந்து அடிக்கடி விஜய் என்ன வரலன்னா த்ரிஷா தான் முதலமைச்சர். இவங்களுக்கு பெருமாள் அருள் பக்கத்துணையாக இருக்கு. திருப்பதியில் இருக்காரு, அந்த பெருமாள் அருள் பக்கத்துணையாக இருக்கு. அதனால இவங்க நினைச்ச காரியெல்லாம் எளிதில் நடக்கும். ஆனால் தமிழ் பக்தி நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜேடினா. இன்னைக்கு நம்ம கூட பால் முனீஸ்வரன் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக வந்துட்டு நீங்க நம்மளோட சேனல்ல 2024 வந்து கண்டிப்பா வந்து விஜய் ஆட்சியை பிடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வீடியோஸ் பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2024 செப்டம்பர் 14ஆம் தேதி வந்து கணிச்ச கணிப்பு அது. விஜய் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆவார்ன்ற ஒரு கணிப்பு இருந்தது. ஏன் அந்த கணிப்பு இருந்தது நான் சொன்னேன்னா, ஏன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து இப்போ ஜாதக ஜோதிடர்லாம் பார்ப்பாங்க. அப்போ வந்து முன்கூட்டியே வந்து நீங்கள் இதை செய்யுங்க, இந்த பரிகாரத்தை செய்யுங்க, உங்களுக்கு 7 கட்டத்தில் சனி பயிற்சி இருக்குது, குரு நல்லா இருக்கா, அப்போ உனக்கு குரு வந்து உச்ச கட்டத்தில் இருக்கார் அப்படின்னு நம்ம கணிக்கமோட ஒரு விஷயத்தில் தான் நம்ம வந்து முன்கூட்டியே நம்ம கணிக்கிறதுனால தான் வந்து அன்னைக்கு கணிச்ச கணிப்பு தான் இன்றைக்கி நடந்திருக்கு. அதே மாதிரி 2025 மறுபடியும் ஒரு வீடியோ கொடுத்தோம். என்ன வீடியோ கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டணி வச்சா மட்டும்தான் இவர் கண்டிப்பாக ஆட்சியில் அமைக்க முடியும், இல்லைன்னா அமைக்க மாட்டார் அப்படின்னு. அதே மாதிரி கூட்டணி வச்சு தான் இந்த வாட்டியும் ஜெயிச்சு நிலையாக உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் வந்து செஞ்சு கொண்டு இருந்தார்னா, தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை நல்ல வகையில் பூர்த்தி பண்ணார்னா, இந்த 5 ஆண்டு மட்டும் இல்லை, வரக்கூடிய ஆண்டுகள் எல்லா காலமும் இவர் ஆட்சி தாராளமாக புரியலாம். அந்த சோழர் தஞ்சை நாட்டில் வந்து எப்படி அந்த அரசர் இருந்து வாழ்ந்தாரோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு இவர் சோழ மன்னராக இருக்கலாம். நீங்க ஆனா உங்ககிட்ட தான் கத்துக்கணுங்க மக்களே. அதாவது வந்து அன்னைக்கு May 4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றதுக்குள்ள அனௌன்ஸ் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் half a டேக்கு மேல எனக்கு எடுத்து ஒரு வீடியோஸா அனுப்ப ஆரம்பிச்சிட்டாரு. நான் ப்ரெடிக்ட் பண்ணது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிக்க மகிழ்ச்சி. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ உங்களோட தனித்துவமான கருத்து என்ன? அதாவது வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவருக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ராகு இது ஏதோ இதா இருக்கிறதுனால வந்து இப்பத்துலேருந்து 13ஆவது மாதம், அதுக்கப்புறம் இப்பத்துலேருந்து 1.5 வருடம் கழித்து வந்துட்டு இவருக்கு சில பிரச்சனைகள்லாம் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சில ஜோதிடர்கள். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதாவது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து யாருமே எதுவுமே சொல்லலை. இப்போ திடீர்னு வந்து ஒருத்தர் புதுசாக வரும்போது அவர் முன்னாடி நம்ம பிரபலமாக காமிச்சிக்கணுன்னு தான் இப்போ இருக்கிற காலகட்டமாக இருக்காங்க. அப்படின்னும் போது வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, விமர்சனங்கள் வந்து நிறைய பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு இது இருக்குது, இவருக்கு இதை பண்ணால் கரெக்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஏன் எதுவுமே யாருமே சொல்லலை? என்ன ரீசன்? அப்போது ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, அந்த ஒருத்தர் சொன்னதை வச்சு எல்லாமே அதை பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்க. அது மிகப்பெரிய தப்பு. நீங்கள் விஜய் நான் வந்து நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ மை ஒன்று வச்சுன்னு இருக்கார், பார்க்குறீங்களா? ஆமாம், நிறைய பேர் அதை அரக்ஜான்றாங்க, சில பேர் வந்து கந்திஷ்டி மையன்றாங்க, சில பேர் தாந்திரிக வழிபாடுன்றாங்க. அவர் வந்து இந்து கிறிஸ்டியன். அதான் இந்து கிடையாது, கிறிஸ்டின் ஆச்சு. ஏன் அதை வைக்கணும்? இல்லை, யார் வேணா என்ன வேணா வைக்கலாம்ல. கண்டிப்பாக அது அவங்களுடைய இது. நம்ம இந்த தெய்வத்தை தான் வழிபடணும் அப்படின்னு கிடையாது. இத்தனை நாள் வைக்காதவர் கரெக்டாக ஆட்சியில் வரும்போது அதை ஏன் வைக்கணும்? எலெக்ஷன் ஓட்டு கேட்கும் போதெல்லாம் வைக்கலையே. நோட் பண்ணிங்களா இல்லையா? இதுக்கு முன்னாடிலாம் இல்லவே இல்லையே. அவர் அந்த மை வச்சிருக்க மாட்டார். ஏன்னா நேரங்கள் காரங்கள், ஏன்னா அது வந்து தனவசிய மையன்னுவாங்க, புரியுதுங்களா? அது வந்து நம்மளுக்கு ஏதாவது நீங்கள் எனக்கு ஒரு அப்செட், நீங்கள் என்ன நிலைமையில் என்னை பார்க்க வரீங்க, என்ன ஒரு கெட்ட எண்ணத்தில் என்னை நோக்க வரீங்களோ அது வந்து நம்மளுக்கு காட்டி உணர்த்தும் ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு நம்மளே ஒரு அப்சர்வ் பண்ணோம்.
கொஞ்சம் உஷாராக ஜாக்கிரதையாயிருன்ட்டு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வராங்க. ஆனால் அதே மாதிரி சில ஆன்மீகவாதிகள் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டாண்ட வந்து நான் விஜய்கிட்ட பேசணும், அவர் தான் ஜெயிப்பார், அவர் தான். ஏன்னா அது வந்து எல்லாருக்குமே 100% தெரிஞ்சு போச்சு, இவர் தான் வரப்போகிறான்றது ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இப்போ ஆன்மீகவாதி என்ன பண்ணுறாங்க, நம்ம இன்னும் ட்ரெண்டிங் ஆகணுன்ட்டு அவர் வீட்டு வாசலில் போய் நிற்கிறது, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. கண்டிப்பாக வந்து இருக்குது, அது நீங்கள் எப்படி சொல்லணும், ஒரு பர்சனலா போய் சொல்லலாம். இது நீங்கள் மீடியாவில் சொல்லி தெரிய வைக்கணுன்ற விஷயம் கிடையவே கிடையாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வைரல் ஆகணும்னு ஒரு எண்ணம். கண்டிப்பாக அப்படி இருக்கும்போது வந்து ஆன்மீகத்தை கொச்சப்படுத்தாதீங்க தான் நான் சொல்கிறேன். இப்ப அவங்க அம்மா வந்து தன்னோட பிள்ளைக்கு வந்து திருஷ்டி பற்றக்கூடாதுன்னு கூட சொல்லிட்டு ஏதாவது மை வச்சிருக்கலாம் இல்லையா? அதே உங்களை மாதிரி ஆட்கள் வந்து இது வசிய மையே, இது வந்து தனவசியம், மந்த மந்திரம், இந்த மந்திரம் ஏன் பொருளையை கிளப்பிட்டு இருக்கீங்க? என்ன ப்ரூஃப் இருக்கு? கரெக்டான கேள்வி. அது நாங்கள் ரெடி பண்ண விதம் நாங்கள் சொல்கிறோம். இப்போது நீங்கள் வைக்கிறது, இப்போ நீங்கள் இந்த ஒரு நான் போட்டுக்கிற உடையோ இது எங்கே வாங்கன்னு நான் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். அதை கண்டுபிடிச்சி தயாரிக்கிற பிராண்டே நாங்கள் தானே. நீ இது எந்த மையி, நீ அதாவது வைக்கிற இந்த கடை வந்து நீங்கள் சொன்னால் தான் தெரியணும் போது இது எப்படி செஞ்சுருப்பாங்க, இது எந்த நுணுக்கத்தில் செஞ்சுருப்பாங்க, இது எதுக்கோசம் குறிக்கிறது, இது நாங்கள் தான் இருக்கோம். அந்த ஒர்க்கு ஃபீல்டில் இருக்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறோம். ஏதோ விளையாட்டுத்தனமாக இது இப்படி தான், இது 5 ரூபா மை, இது அரக்கஜா புணுக்கு, அந்த மாதிரி விஷயத்த நாங்கள் வந்து சொல்லலையே. இதுக்கான விஷயத்த தான் நாங்கள் தயாரிக்கிறோம். இந்த மை வந்து என்ன வேலை செய்யும், இந்த மை வந்து எந்த தெய்வத்துக்கிட்ட வச்சு நீ வழிபட்டு செய்கிற அப்படின்றத நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோமே. அது வெளியால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போது நார்மலாக ஒரு மை 5 ரூபா டப்பா மை எடுத்து வச்சா அது நார்மல் மை தான், மாந்திரிக மை கிடையாது. இப்போ நம்ம வந்து சொல்கிறாங்க என்கிட்ட மை நிறையா இருக்குது, இந்த வசிய மை அப்படின்னும் போது ஒவ்வொரு மையும் ஒவ்வொரு அர்த்தத்துக்கு இருக்குல்ல. அப்படின்னும் போது அதை தயாரிக்கிறதே நாங்கள் தானே. அப்போ எங்களுக்கு தெரியாதா அது எந்த வகை மையின்ட்டு? இப்போ நாங்கள் பார்க்கும் போது, இப்போது ஒரு கிளைண்ட் வராங்கன்னா அவங்கள நாங்கள் பார்த்தோன்னே கணிச்சிடுவோம், இவங்களுக்கு இந்த பிரச்சனையோடு தான் வராங்க, இவங்க கணவன் மனைவி சண்டையில் தான் இருக்காங்க அப்படின்னும் போது அந்த முக பாவனையிலையும் அதை வச்சு. ஆனால் உங்களுக்கு தெரியாமல் நாங்களே ஒரு மை வச்சுன்னு இருப்போம், புருவத்தில் வச்சுன்னு இருப்போம், எங்கள் உள்ளங்கால் பாதத்தில் வச்சுருப்போம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அது யாருக்கும் தெரியாது. இப்போ மை வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தானே வைப்பாங்க. யாருன்னா உள்ள கால் பாதத்தில் வைப்பாங்களா? அதுக்கான ஒரு காரணம் இருக்குது. அது மாதிரி நிறைய மையில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி தெரியாதவங்க தான் வந்து இந்த மை அந்த மை தேவையில்லாத பொருளைங்கள்லாம் கலப்புறாங்க. அதாவது ஒரு மைன்றது செய்யறதே வந்து ரொம்ப கடினமான விஷயம். அசால்ட்டாக யாராலையும் செய்ய முடியாது, விளையாட்டு கிடையாது. அதுக்கு வந்து நிறைய, இப்போ நான் வந்து ஒரு புல், அந்த மைக்கு தேவையான ஒரு விஷயம், ஒரு புல் மண்ணிலேருந்து விளையிற புடுங்கிறதுக்கு கூட 108 ஸ்லோகம் சொல்லி தான் அதை எடுக்கணும், பறிக்கணும். அதை பறிச்சுட்டு சுத்தமான பாலில் போட்டு அதுக்கான ஸ்லோகம் சொல்லி அதை எத்தனை நாள் கழித்து எடுத்து அப்புறம்தான் எடுத்து என்னென்ன தேவையான பொருட்களை போட்டு மையை அரைக்கணும். எடுத்தோடனே டப்புன்னு பிடிங்கி டப்புன்னு அரைச்சி இதுனா வியாபாரமாக பண்ணுறோம் அப்படி கிடையாது. ஏன்னா அந்த மைக்கு நம்ம உயிரோட்டம் கொடுக்கணும், பவர் கொடுக்கணும். நம்ம இந்த மையை செய்து எதனால் செய்கிறோம், இது என்ன வேலை செய்ய போகுது, இதுக்கு நீ போய் அவங்களுக்கு என்ன பண்ண போகிற, அதுக்கான விஷயத்த முழுமையாக செஞ்சால் தான் அந்த மை ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா 5 ரூபா டப்பா மை மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. அப்ப என்ன சொல்ல வரீங்க, இப்ப இவர் வந்து வச்சிருக்கிறது வந்து ஏதோ ஒரு பவரான ஒரு மையன்னு சொல்றீங்க. ஓகே, இப்ப இவருக்கு நேரம் காலம், இவர் வந்து அரசியல் வாழ்க்கைலாம் இப்ப நல்லா இருக்குமா, இல்ல ஏதாவது பிரச்சனைகள் வருமா? பிரச்சனைகள் வந்து அடிக்கடி நேரிடக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அதாவது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தலைக்கு வந்த பிரச்சனை தலைப்பாக்கட்டோட போன மாதிரி, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கடுமையாக எதிர்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறையா வரும். நேரம் உண்மையாலே சரியில்லை. இப்போதைக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை. ஆட்சி அமைக்கும் போது நல்லா இருந்தது, அப்புறம் உக்காஞ்சக்கு அப்புறம் கொஞ்சம் நேரங்களுக்கு பயிற்சி, அதை சனி பிடிக்கணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இப்போ நேரம் அவர் சுற்றிட்டு இருக்குது. அதனால் இப்போ அவர் எவ்வளோ ஜாக்கிரதையாக அவருக்கு தெரிஞ்ச இடத்துல, அவர் போகிற இடத்துலையே அவர் கரெக்டாக அந்த ஆலயத்துக்கு போனார்னா நல்லபடியாக இருக்கும். அது என்ன கோவிலுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அதை நான் சொல்ல விரும்பலை. அது இந்து, இஸ்லாமியர், முஸ்லீம் இப்படிலாம் நான் எதுவுமே சொல்ல, கிறிஸ்டின்லாம் அவருக்கு தெரியும். அந்த கோயிலுக்கு அவர் கரெக்டாக போயிட்டு அவர் செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரம் கண்டிப்பாக செஞ்சார்னா, அதாவது தெய்வம் கூட ஓரளவுக்கு தான் நம்மளை வந்து தூக்கி காப்பாற்றும். ஃபுல்லாக வந்து தெய்வம் துணையாக நிற்காது எல்லாருடைய லைஃப்லையும். நேரங்கள் எப்படி வேணாலும் மாறலாம்ல. இன்றைக்கி நான் இங்கே உட்காந்துன்னு இருக்கேன், நாளைக்கு என்னோடய நிலைமை எப்படி வேணாலும் மாறலாம். கடவுள்கிட்ட இருக்கிறவங்களுக்கும் சோதனை அதிகமாக இருக்கும். அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டை வந்து ஆளக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மனிதர் தான். உனக்கு ஓர ரத்தமும் நாடி எல்லாமே எலும்பு குண்டு எல்லாமே அதே தான், நம்மளை சுற்றி இருக்க மனிதர்களுக்கும் அதே தான்.
உங்களை ஒரு பாசத்தில் ஒரு அளவில் ஒரு கட்டத்தில் உங்களை உயர் பதவியில் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஏன்னா தமிழ்நாட்டை பார்க்கணும், தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், சில விஷயங்கள்லாம் நல்லா பண்ணிட்டு வர்றாரு, ஏன் போய் சொல்லணும். அதனாலேயே சில விரோதங்கள்லாம் வரும். இந்த நல்லது செய்கிறாங்க பார்த்தீங்களா, கடவுளுக்கு இப்போலாம் பிடிக்க மாட்டேது. நல்லது செய்கிறவங்க தான் கடவுள் சீக்கிரம் கூப்பிட்டு போயிடுவாங்க. கெட்டவன் செய்கிறவன் உலகத்தையே ஆடுவான், அட்டூழியம் பண்ணுவான், அக்கிரமம் பண்ணுவான், ஆனால் விட்டு பிடிப்பார், நீ ஆடுற வரைக்கும் ஆடுறா அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு சில நல்ல விஷயங்கள் செய்யும்போது சில எதிர்ப்புகளும் சில பொச்சரிப்பும் போராட்டமும், அதாவது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு லாஜிக் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் நானும் ஒரு வீட்டு வாசலில் இருக்கோங்க, உங்களுக்கும் எனக்கும் சண்டை. நீங்களும் நல்லா சாமி கும்பிடுங்க ஏதோ ஒரு மதத்தில், நானும் என் மதத்தில் நல்லா சாமி கும்பிடுவேன். அப்போ எனக்கு உங்களுக்கும் விஷயம் தெரியும், எனக்கும் விஷயம் தெரியும். இவன் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டைக்கு வரானே, நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு கோயிலுக்கு போய் எதோ பண்ணீங்க, நான் என்ன பண்ணுவேன், அதே மாதிரி நானும் ஒரு கோயிலுக்கு போய் எதனா பண்ணுவேன். ஒரு வீட்டுக்குள்ளே ஒரே வாடகையில் இருக்கிற நம்மளுக்கே எப்படின்னா, ஆட்சியை ஆள்றாங்களே இத்தனை வருஷம், அப்போ அவங்களுக்கு இவங்களுக்கு என்னென்ன பண்ணுவாங்க, என்னென்ன செய்வாங்க. இப்போ ட்ரிஷா வந்து அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்கா? இப்போ ட்ரிஷா வந்து அரசியல் லைஃப்குள்ள வருவாங்களா? 100% வருவாங்க, வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அதாவது எல்லாம் சொல்றாங்க இந்த புஷ்பா படம் அப்படின்லாம், அது ரியலாக இருந்தாலும் ஒரு படம்ன்ற மூவின்றது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு வரலாறு தான் கொண்டு வர்றது தான் ஒரு படமே. அதில் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பொய்யா இருக்கலாம், படமே பொய்யா இருக்காது. ஏன்னா அந்த நேரத்துக்கு இப்போ ஒரு படம் பார்க்கறதுக்கு 2.5 மணி நேரம் படத்துக்கே வில்லன் வரான், காதலன் வரான், அம்மா வராங்க, எல்லா ரோல் கேரக்டரும் வருது அப்படின்னு இருக்கும்போது அந்த நேரத்துக்கு நம்மளும் ஆவேசப்படுவோம், இப்படிலாம் இருக்குதா, வெளில போன அடுத்தது நம்ம எப்படி இருக்குவோமோ அப்படியே மாறிடுவோம். அப்போ நம்ம 24 மணி நேரமும் ஒரு நாளில் வாழ்ந்துட்டு இருக்கோம். 2.5 மணி நேரம் படத்துக்கே இவ்வளோ சென்டிமெண்ட்ஸ் இருக்கும்போது நம்ம 24 மணி நேரமே வாழ்கிறோமே, எல்லாருக்கும் ஆசை பாசம் இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஆட்சியில் எம்எல்ஏவும் உட்காரலாம், எம்பியாவும் உட்காரலாம், 100% வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ இவங்க 2 பேருக்கும் வந்து டைம் நல்லா இருக்கா? ஏன்னா சில பேர் சொல்றாங்க, அதாவது வந்து இவங்க 2 பேரோட டைம், இவங்க 2 பேரோட ஜாதக அமைப்பு வந்து அரசியல் வாழ்க்கைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு காம்போவா இருக்கும்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. ஸோ அதை வச்சு உங்களோட அபிப்பிராயம் என்ன? உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல காம்போ இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா முட்டாளுன்னு வாங்க, முட்டாளில் யாருமே கிடையாது. ஏன்னா ஒரு விஷயத்த கணிச்சுக்கூட, அதுதான் நான் அவரு விஜய் நான் வரலன்னா த்ரிஷா தான் முதலமைச்சர், புரியுதுங்களா? அவருடைய இடத்த தான் இவங்க கொடுத்துருக்காங்க, அதாவது இவங்க தான் துணையாக நின்று இருக்காங்க, சரிங்களா? அவருக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன புனஸ்காரம் செய்யணுமோ அது எல்லாமே செய்யறதே இவங்க தான். இவங்களுக்கு பெருமாள் அருள் பக்கத்துணையாக இருக்குது, திருப்பதியில் இருக்காரு, அந்த பெருமாள் அருள் பக்கத்துணையாக இருக்குது. அதனால் இவங்க நினச்ச காரியெல்லாம் எளிதில் நடக்கும். ஆனால் சில சச்சரவுகள் மனசளவில் இல்லாமல் வெளி இடத்துல இருந்து 100% இவங்களுக்கு வரும். ஆனால் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கிறாங்களோ அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இவரால் 5 வருஷம் ஆட்சியை தொடர்ந்து மெயின்டைன் பண்ண முடியுமா, இல்லை நடுவில் ஏதாவது நடுவுலயே பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும்ட்டுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. 6 மாதம் 5 மாதம் சீட்டில் உட்காந்தவொடனே வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஒருத்தரை பார்க்கும் போது பந்தாவா இருக்கான்ட்டு ஆளை பார்த்து யாருமே இடம் போடக்கூடாது, அரண்மனையை நம்பக்கூடாது. அரண்மனைக்குள்ளே போனால் தான் ஓட்ட உடைச்சல் என்ன ஏதுன்ட்டு போனால் தான் தெரியும். மேலோட்டத்தோட ஒரு தோற்றத்தை பார்த்து யாரையும் விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏன்னா நாற்காலின்றது அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், அது யாராலையும் போயிட்டு உட்காந்து சிம்மாசனம் அரசாங்கம் பண்ண முடியாது. அப்படின்ற பதவி நம்மளுக்கு கொடுக்கும் போது 1000 இடையூறுகள், 1000 பிரச்சனைகள், 1000 மோசடிகள்லாம் நம்மளுக்கு சுற்றி வரும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு நேரிட இருக்கு. ஆனா அந்த 5 இயர்ஸ் அவர் கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ண முடியும்ன்றீங்களா? நான் கேட்கறது பிரச்சனைகள் வரும்ட்டீங்க, அதை தாண்டி 5 வருஷம் அவரால் நிலையான அந்த ஆட்சியில வந்து அவரோட இதை கண்டினியூ பண்ண முடியுமா, இல்ல அதுல உட்கார்றதுக்கே ஒரு கேள்விக்குறியாயிடுமா? அந்த கேள்விக்குறியும் இருக்கு. நான் என்ன சொன்னேன், ஆட்சிக்கு வருவார், ஜெயிப்பார், ஜெயிச்சிட்டாரு. ஆனால் நிலையாக நிற்பாரான்றது கொஞ்சம் சில சந்தேகங்கள் தூண்ட ஆரம்பிக்குது. சந்தேகன்றது வந்து மனிதனாக வந்து இயல்பது சந்தேகம். ஆன்மீக வழிபதி பார்த்தோன்னா கணிச்ச விஷயத்தில் இவர் பிரச்சனைகளை அவர் என்ன நிலையில் எடுத்துகிட்டு வர போகிறாருன்றதை அது நம்மளால் தீர்மானிக்க முடியல. பிரச்சனைகள் வரலாம், இந்த 5 வருஷம் ஆண்டுக்குள்ளே அவர் எந்த நிலையில் இப்போ இருக்க போகிறாரு, அவருக்கு அடுத்தது யாரு கூட உட்கார வைக்கலாம், புரியுதுங்களா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸோ நிறைய குளறுபடியாகவும் இருக்கும். அட் சேம் டைம் புது புது விஷயங்கள்லாம் பார்க்கலாம், இனி மாற்றங்களும் பார்க்கலாம், சில சிக்கல்களும் பார்க்கலாம்.
இந்த ரெண்டுமான விஷயங்களை பயங்கரமா பார்க்கலாம். எதிரிகள் அவருக்கு கூடவே இருக்கவங்க தான் எதிரியா இல்ல புது எதிரிகள் உருவாவாங்களா? ஏற்கனவே எதிரிகள் இருக்காங்க, அது எல்லாருக்கும் தெரியும். கூட இருக்கவங்களும் வந்து சில விஷயங்கள் பண்றாங்க. லாஸ்டா ஒரே ஒரு கேள்வி. இப்போ நீங்க அவர் ஒரு மை வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது வந்து தன வசியத்துக்கு உண்டான மை அப்படின்னு சொன்னீங்க. இவர் வந்து அது எதிரிகள் கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு வச்சிருக்க மையா இல்ல மக்களோட என்ன சொல்றது, மக்களோட அட்டென்ஷன் என்னைக்குமே இவர் பக்கம் சாதகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வசியம்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஜனவசியம், அதுக்கான மையா? இது எதுக்கான மைன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னோட எதிரி விரோதக்காரனா இருந்தாலும், அதாவது என்னை பழி தீர்க்கணும்னு என்கிட்ட நீ வந்தாலும் என்னை பார்த்தோன்னே சிரிச்சிடுவேன். அதாவது எதுவுமே உன்னால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் என்னை பார்த்தா போதும். அதனால தான் பார்த்தீங்களா எல்லா இடத்துக்கும் அவர் துணிஞ்சு போக ஆரம்பித்தார். போயிட்டு அப்போ வந்து யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலை, வரக்கூடாது என் இடத்துக்கு அப்படின்லாம் இல்லை. எல்லாமே அரவணைச்சாங்க, ஒன்று சேர்ந்தாங்க. அப்போது எல்லா இடத்துலையும் வந்து அவர் ஈர்க்கக்கூடிய தன்மைக்கோசம் தான் அந்த மை. புரியுதுங்களா? என்னை நீ திட்ட வந்தால் கூட என்னை பார்த்து நீ சிரிச்சிட்டு தானாக போயிடுவேன். அது நீங்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் கூட நான் செத்தாலும் பரவாயில்லடா உன்னை பார்த்துட்டு சாவேன் அப்படின்னு கூடிய விஷயந்தான் அந்த மை. அதுக்கான விஷயந்தான் எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய தன்மை மை அது, மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. மிக சிறப்பு, தெளிவான விளக்கம். நன்றி. நன்றி.